ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய டாப்பிட்டூ சேனலில் அல்ஃபஹாம் சிக்கன் ரெசிபி எப்படி ரொம்ப சூப்பராக வீட்டிலையே ஓவன் இல்லாமல் கேஸ் அடுப்பில் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 1/2 கிலோ சிக்கன் நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். உள்ளே நல்லா மசாலாலாம் பிடிச்சாதான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் சிக்கனை நல்லா டீப்பாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது இந்த கிரில்டு சிக்கன் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். இதுக்கு நான் 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இது அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி வெங்காயம் தக்காளிலே தண்ணி இருக்கிறதுனால அதுவே போதுமானது தான். நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சா கூட இந்த பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாயிரும். அப்புறம் கறியில் மசாலா ஒட்டவே ஒட்டாது. இப்போ பாருங்கள், இதுவே பசையாக தண்ணியாக தான் இருக்குது. இதுவே சரியான அளவு தான். அடுத்ததாக 1/2 கிலோ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சியும் பூண்டையும் நம்ம எடுத்து அரைக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணும்போதே அது கூடவே சேர்த்து நீங்கள் 3 ஏலக்காய், 3 கிராம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டை இதையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. நம்ம தனித்தனியாக அரைக்கிறதுனால நம்மளுக்கு வேலை தான் அதிகமாகும். நீங்கள் சேர்த்து அரைக்கிறதுனால நம்மளுக்கு வேலையும் மிச்சம். அதே நேரத்தில் இந்த பேஸ்ட்டை நம்ம சிக்கனில் சேர்க்கும் போது சிக்கன் அவ்வளவு வாசனையாக இருக்கும். இந்த பேஸ்ட் பண்ணும்போது அரையலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அடுத்ததான் நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணினா அந்த க்ரீன் கலர் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அது கூடவே நான் 2.5 ஸ்பூன் கெட்டி தயிரையும் சேர்க்குறேன். அதுக்கு அடுத்ததாக நம்ம இப்போ அரைச்சி வச்ச அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்க்க போகிறேன். அதுக்கடுத்ததான் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன மசாலாலாம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் பெப்பர் எடுத்துருக்கிறேன். பெப்பர் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இது சோம்புத்தூள், அதாவது வாசனை சீரகம் இருக்கும் இல்லையா, அந்த தூள் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகத்தூள் எடுத்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது எல்லாமே ஈஸியாக எல்லா வீட்லையுமே கிடைக்கிற தூள் தான். நம்ம எக்ஸ்ட்ராவோ சிக்கன் மசாலாவோ கபாப் பவுடரோ அதெல்லாம் நம்ம சேர்க்க போகிறதில்ல. நம்ம வீட்டில் இருக்கிற தூளை சேர்க்கும் போது இதுவே நம்மளுக்கு சூப்பரான வாசனையும் ரொம்ப டேஸ்ட்டும் கொடுக்கக்கூடியது தான். அதுக்கடுத்ததாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகாய் தூள் சேர்க்க போகிறோம். ஆல்ரெடி காரம் இருக்கிறதுனால நான் கம்மியாக தான் சேர்க்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1.5 பழம் லெமன் ஜூஸ் நான் சேர்த்துருக்கிறேன். அதுக்கடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளை நான் சேர்க்க போகிறேன். இப்போது நம்ம எல்லா மசாலாவுமே சேர்த்தாச்சு. இதை ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி மொத்தமாக ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். இப்போது நம்மளுடைய மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம கழுவி வச்ச சிக்கன் பீசஸை அதில் கட்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்குள்ளெல்லாம் மசாலா நல்லா படுற மாதிரி நீங்கள் பிசைஞ்சு விட்டுக்கணும். இந்த மாதிரி எல்லா சிக்கனையுமே 1 by 1 நம்ம உள்ளே போட்டு அதை எல்லாத்தையுமே பிசைஞ்சு வைக்க போகிறோம். ஃபைனலாக 2 ஸ்பூன் சமையல் எண்ணெயை சேர்த்து நம்ம அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நீங்கள் உடனே கிரில் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 3 மணி நேரமாவது ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கிரில் பண்ணிங்கன்னா கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே தான் பொரிக்கவே செஞ்சேன். கறியை நம்ம கிரில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஃப்ரிட்ஜிலேருந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு 4-5 பீசஸ் மட்டும் நான் பொரிச்சு காட்ட போகிறேன். இப்போ நம்ம சட்டியை வச்சாச்சு. அதில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு சிக்கன் பீசஸாக போட்டு பொரிக்க போகிறோம். என்னடா கிரில் தானே பண்ண போகிறேன்டாங்க, இப்போ பொரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணலாம். இப்போ நம்மக்கிட்ட தந்தூரி அடுப்பு கிடையாது. நம்ம கேஸ் அடுப்பில் தான் பண்ணுறோம். தந்தூரி அடுப்பு இருந்துச்சு அப்படின்னா அதிலே சிக்கன் உள்ளேயும் வெளியும் சூப்பராக ஸ்மோக்கி ஃப்ளேவரோட கிடைக்கும். ஆனால் நம்ம கேஸ் அடுப்பில் ஸ்ட்ரைட்டாக தீயில காட்டணும் அப்படின்னா கறி மேலே மட்டும் கருகிட்டு உள்ளே வேகாமே இருக்கும். அப்படியே நீங்கள் வேக வைக்கிறதா இருந்தாலும் ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் கிரில் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம இதை மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். ஒரு சைட் நல்லா வெந்து வரணும். நீங்கள் தீயை லோ டு மீடியம் ஃப்ளேமில் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம திருப்பி பார்க்க போகிறோம். அப்பப்போ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா கருகிடாமல் இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுக்கு பொரிஞ்சிருக்கு அப்படின்னு. இப்போ பாருங்கள், சூப்பராக பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே இன்னொரு சைடு அதே மாதிரி பொரிக்க போகிறோம்.
இப்போ வந்து நம்ம இன்னொரு சைடும் பொரியறதுக்காக அதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள் 2 சைடுமே வந்து நல்லா பொரிஞ்சு வந்திருக்கும். இப்போது இதை எடுத்து நம்ம கிரில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போது நம்ம சிக்கனை வந்து கேஸ் அடுப்பில் தான் கிரில் பண்ண போகிறோம். ஏன்னா எல்லார் வீட்லேயும் ஓவனும் இருக்காது, தந்தூரி அடுப்பும் இருக்கும் நம்மளால் சொல்ல முடியாது. சிக்கனை வந்து ஈஸியாக ஸ்டவ் மேலேயே வச்சு கிரில் பண்ணுற மாதிரி கம்பிகள், கம்பி தட்டு இதெல்லாம் வந்து எளிதாகவே கிடைக்குது. உங்ககிட்ட அது இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிரில் பண்ணுறதுக்கு கம்பி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட ஏதாவது வேஸ்ட்டான கம்பி இருந்துச்சு அப்படின்னா அதை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு வளைச்சி கேஸ் ஸ்டவ் மேலே ஸ்டாண்டு மாதிரி வச்சுக்கோங்க. நாங்கள் அப்படி தான் வச்சோம், அழகாக வந்து நின்றுக்கிருச்சு. அது மேலே வந்து சிக்கன் பீசஸை போட்டு நாங்கள் வந்து கிரில் பண்ணோம். இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து யூஸ் பண்ணிவிட்டு மிச்சமாக இருந்த ஒரு கம்பி தான், அது வந்து புதுசாக அப்படியே இருந்துச்சு. அதுதான் வந்து நாங்கள் இந்த மாதிரி வளைச்சிட்டு அது மேலே வந்து சிக்கன் பீசஸை வச்சு கிரில் பண்ணோம். ஒரு சைடு நல்லா கிரில் ஆனதுக்கப்புறமா இன்னொரு சைடு நீங்கள் திருப்பி போட்டுட்டு அதையும் வந்து கிரில் பண்ணணும். இல்லையே என்கிட்ட இந்த கம்பி கூட இல்லையே அப்படின்னு நினச்சிங்கன்னா கவலைப்படாதீங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கம்பி இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் சொருகி அதை நீங்கள் தீமையில் வந்து உங்கள் கையால் பிடிச்சிக்கிட்டு வாட்டி வாட்டி எடுக்கணும். ஒரு சைடு கிரில் ஆனதுக்கப்புறமா இன்னொரு சைடு காட்டணும். இந்த மாதிரி பண்ணணும். அந்த கம்பியும் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் கத்தியாவது இருக்கும், கத்தியிலையாவது சொருகிட்டு நீங்கள் காட்டி எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற சிக்கன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நல்லா வெந்து தான் இருக்குது. ஏன் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா கிரில்டு சிக்கன் அப்படின்னாலே அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் தான் முக்கியமே. அதாவது புகை வாசனை வரும் இல்லையா, அதுக்காக தான் இந்த சிக்கனை வந்து தீயில் வந்து 2 சைடும் நம்ம காட்டி காட்டி எடுக்கிறோம். நீங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு நல்ல ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து வரும். இது வந்து நல்லா இல்லாமல் போயிடுமோங்கிற கவலையே உங்களுக்கு வேணாம். நீங்கள் இது கூடவே மயோனைஸ் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். மயோனைஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதும் நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி போட்டுருக்குறோம். அதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், மேலே ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான அல்ஃபஹாம் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.